ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்ப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 11 முதல் ஜனவரி 20 வரை. முதல் நாள் ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசியில சந்திரன் பயணிக்கிறார். நம்மளுக்கு பாக்கியஸ்தானம், அதனால தெய்வ அனுகிரகம், உயர்கல்வி, பூர்வீகம், பிடித்தவர்களோடு நட்பாக இன்பமாக பொழுதை கழிப்பது, ஆராய்ச்சி கல்வி, இதுக்கெல்லாம் உகந்த இடம் தெய்வ அனுகிரகம். ஆனால் நட்சத்திரம் நாதன் செவ்வாய், அவரும் 11ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த கேது 8ஆம் வீட்டில் இருக்காருங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது பழகின நபர்கள், ஃப்ரெண்ட்ஸு மற்றும் உறவினர்கள் வகையில் கூட நாம் இன்பமாக நினச்சி அதை ப்ராசஸ் பண்ணும்போது அதிருப்தி மனப்பான்மை அல்லது துன்பத்தை வரவழைத்து கொள்வது அப்படின்றது இருக்குது. பட் ஒர்க்குக்கு பாதிக்காது, ஒர்க்குக்கு நல்லா போயிட்டுருக்கும். மாலையில் 6:11 சுவாதி நட்சத்திரம் தொடங்குது. ஜனவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை முழுக்க சுவாதி, ராகுனுடைய நட்சத்திரம். நம்ம கும்ப லக்னத்தில் ராகு சதயத்தில் இருக்காரு, 9ஆம் வீட்டில் சந்திரன் சுவாதியில் இருக்காரு. இந்த சந்திரனும் ராகுவும் சுப பார்வை பார்த்துக்கிறாங்க. ராகு நிற்கிற நட்சத்திரமும் ராகு ஆகி உபநட்சத்திரம் சுக்கிரனாக மாறுகிறது. அதனால் பெரிய ஒரு அனுசரணையான நாள்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சர்க்கிள் பெருசாகிறது, திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள், பல பேர்கிட்ட பழகக்கூடிய ஒரு அமைப்பு, கல்விக்கு நலமாக இருக்கிறது, உறவுகள் திருமணம் சார்ந்த காரியங்களுக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கு. ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். நமக்கு 5ல் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. அதனால் புதனை 11ஆம் இடத்துல இருக்கிற லாபஸ்தானத்தில் இருக்கிற புதனை குரு பார்க்குறார். அதனால் இன்னைக்கு இன்பம், மகிழ்ச்சி, எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றது, கோவில் வழிபாடு, குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கிறது, கலைகள் மூலம் திருப்தி அடைகிறது, கலை படைப்பாளிகளுக்கு ஒரு புகழை தருவது, பெரிய பொதுஜன தொடர்புள்ள ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். கலை தொழிலில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. ஜனவரி 14 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம், 10ஆம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. 2ஆம் வீட்டில் சனி குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கும் அப்படிதான் ஒரு ரிலாக்ஸேஷன், ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. குடும்பம், குதூகலம், திருமண காரியங்கள், இது சம்பந்தப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 15 வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் காலையில் 9:07 வரைக்கும் சுக்கரனுடைய போராட்டத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. சூரியனுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில், செவ்வாயும் சூரியனுடைய நட்சத்திரத்தில். இந்த 2 கிரகம் செவ்வாய் மற்றும் புதன் மட்டும் தனுசில் இருப்பாங்க, மற்றவங்க மகரத்தில் இருப்பாங்க. பட் நட்சத்திரம் ஒன்று தான். உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அதனால் 7ஆம் பாவாதிபதி சாரம் வாங்கின கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுஜன தொடர்பு, உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அதாவது புதன் நமக்கு 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதியும் கூட. அவர் 11ல் இருக்கிறதுங்கிறது ஒரு சாதகமான நிலை, ஒரு பாதிப்பில்லாத நிலை, படிப்பு காரியங்களுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் சிறப்பான நிலை. ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம், தனுசு ராசியில் 11ஆம் இடத்துல சந்திரன் வராரு.
7ஆம் வீட்டில் இருக்கிற கேது தான் இன்னைக்கு பலன் கொடுக்குறாரு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த சுக்கிரன் சூரியன் ரெண்டுமே 12ல் இருக்கு, கேது தான் 7ல் இருக்கு. இந்த 2 கிரகங்கள் 12ல் இருக்கு. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அதிருப்தியான ஒரு மன வாழ்க்கையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், பார்ட்னர்ஸ் கிட்ட பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் டவுட்டு மைண்டு. ஸோ கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக போய்க்கணும். தேவையில்லாத ஒரு புது நபர்களை நம்பி செலவழிக்கிறதோ ஏமாந்து போகிறதோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 7ஆம் இடத்துல திருட்டுன்னு ஒன்று இருக்குது, சீட்டிங்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஜனவரி 17 சனிக்கிழமை பூராட நட்சத்திரம் காலையில் 8:11க்கு தொடங்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் எல்லாமே 12ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. 7ஆம் அதிபதி சாரம் வாங்கி இத்தனை பேரும் சேர்ந்துருக்காங்க. சுக்கிரனுடைய உபநட்சத்திரமும் புதனாக இருக்கிறதுனால புது வேலைக்கு சில பேருக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிறது, ஜாயின் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்குது. சில பேருக்கு மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கிறதுக்கு சாதகமாக இருக்குது, செலவுகளை கொடுக்கறதுக்கும் இருக்குது. அதனால் 12ல் இருக்கிற கிரகங்கள் அப்படிங்கிறதுல நாம் புறம் சார்ந்த நன்மைகள் இருக்கும், அகம் சார்ந்த நன்மைகள் இருக்காது. உறவுகளுக்கோ ஆரோக்கியத்துக்கோ நன்மை இருக்காது. ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரம் காலையில் 10:13க்கு தொடங்குறது. காலையில் 10:13க்கு முதல் பாதம், மாலையில் 4:40க்கு தான் 2வது பாதம். இப்போ மாலையில் தான் 4:40க்கு தான் மகர ராசிக்கு வரக்கூடிய சந்திரன். அதுக்கு முன்னால் 11ஆம் இடத்துல தனுசு ராசியில் இருப்பார். சரி, சூரியனும் 12ல் இருக்காரு. அப்போ சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இத்தனை கிரகங்களும் 12ல் இருக்கு. அப்போ இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நாள். உடம்பை பார்த்துக்கணும், அலைச்சல் படக்கூடாது. அதே மாதிரி 12ஆம் இடம் என்பது நம்மளை நாமளே வருத்திக்கிறது. அதே மாதிரி திருமண வாழ்க்கை, குழந்தை சம்மந்தப்பட்டது, இந்த 2 வகை உறவுகளுக்கும் கொஞ்சம் எதிரான பாவம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புதுசாக எதிர்பார்த்து ஒரு வேலை செய்கிறது அல்லது அவங்கள நம்பி நான் இருந்தேன், அது உறவுகளில் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன், ஆனால் நம்மளை வருத்தப்பட வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிகழ்வுகள் இருக்கிறதுனால இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும். ஜனவரி 19 திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம் நண்பகல் 11:51க்கு தொடங்குகிறது. இன்னைக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. சந்திரனாகவே செயல்படுறாரு. அதனால் கொஞ்சம் வெளிநாடு வேலையில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு, சுப செலவுகள்னு எடுத்துக்கலாம். ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:06க்கு அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். மறுபடியும் 12லேயே இத்தனை 4 கிரகங்களும் வேலை செய்யும். அதனால் கொஞ்சம் இந்த 10 நாட்களில் அதிகமாக அந்த 13, 14 தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 வரைக்கும் கடைசி பிற்பகுதியில் செலவுகள் இருக்கின்றன என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.